ஹரியோம். சிந்திக்க சில துளிகள். இன்று நேற்றைய சிந்தனையின் தொடர்ச்சி. இன்று பாண்டவர்கள் அஞ்ஞானவாசத்தை அன்றைய விராடபுரம், அதாவது இன்றைய தாராபுரத்தில் விராட மகாராஜாவினுடைய கோட்டையில், இன்று கோட்டைமேடு என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் இருந்த அன்றைய விராட மகாராஜாவினுடைய கோட்டையில் பணியாற்றி, கோட்டைக்குள்ளேயே அந்த பணியாற்றி வெளியே வராமல் அந்த ஒரு ஆண்டை முடிக்கலாம் என்று யோசித்து வந்து விராட மகாராஜாவிடம் வேலை கேட்டு நின்றார்கள். விராட மகாராஜா பார்த்தால் ராஜகுமாரர்களைப் போல இருக்கிறீர்களே, நீங்கள் என்ன வேலை செய்வீர்கள் என்று கேட்டார். தருமன், அதாவது கங்கபட்டன், அவர் சொன்னார், நான் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவேன். நீதி நூல்களில், அதாவது வேதங்களில், வேதாந்தத்தில் இருக்கக்கூடிய அதனுடைய நன்மைகளையும் இரகசியங்களையும் உங்களுக்கு எடுத்து கூறுவேன். அதே போல் நீங்கள் சந்தோஷமாக இருக்க உங்களோடு ஜாயிண்ட் விளையாட்டு, தாயம் விளையாடுவேன் என்றார். அவருக்கு வேலை சரியாகிவிட்டது. அடுத்து பீமன், நான் நல்லா சமைப்பேன், வாய்க்கு ருசியாக சமைத்து போடுவேன் என்றான். அதே அர்ஜுனன் திருக்கண்ணலை, நான் பரதநாட்டியம், சங்கீதம், பாடல்கள், இப்படி சங்கீத சம்பந்தமான அனைத்து விஷயங்களையும் அரண்மனையில் இருக்கின்ற பெண்களுக்கு சொல்லித் தருவேன் என்றான். நகுலன் தாமகிரந்தி, அதாவது நான் குதிரையை நன்கு பராமரித்து கொள்வேன், அதற்கு உடல்நலம் சரியில்லை என்றால் அதற்கு என்ன கொடுக்க வேண்டும், அதனுடைய தோற்றத்தை புரிந்து கொண்டு அதை நன்கு பார்த்து கொள்வேன் என்றான். அதே போல சகாதேவன் தந்திரிபாலன், அவன் நல்ல மாடு மேய்ப்பேன், உங்கள் மாடுகளை பராமரிக்கும் பொறுப்பை என்னிடம் கொடுங்கள் என்றான். திரௌபதி சைரந்திரி, இந்த அரண்மனையில் இருக்கும் பெண்கள் அத்தனை பேருக்கும் அழகுபடுத்துவேன், அவர்களுக்கு மகாராணிக்கு பணிவிடை செய்வேன் என்று சொன்னால் அவர்கள் அனைவருக்கும் வேலை சம்மதம் தெரிவித்தார் மன்னர். அவர்களுடைய வேலையை ஸ்திரம்பட செய்து வந்தார்கள். இது யாருக்குமே எந்த பிரச்சனையும் இல்லை. காலம் கடந்து கொண்டிருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 11 மாதம் சென்று விட்டது. ஆனால் அங்கே திரௌபதிக்கு மட்டும் ஒரு பிரச்சனை இருந்தது. மகாராஜாவினுடைய மைத்துனரும் அந்த நாட்டினுடைய படைத்தலைவருமான கீசகன் திரௌபதியினுடைய அழகில் மயங்கி அவளை தொந்தரவு செய்து கொண்டே வந்தான். ஒரு நாள் கஞ்சாடை பண்டி நான் இருக்கும் மாளிகைக்கு வா என்றான். திரௌபதி போகவில்லை. இன்னொரு நாள் அவளை நேரடியாகவே பேசி உன்னோடு நான் சேர வேண்டும் வா என்று கையை பிடித்திழுத்தான். அதையும் தவறிவிட்டு ஓடி வந்து மகாராணியிடம் நின்று கொண்டாள். 3வது முறை அவளை கட்டிப்பிடிச்சு தூக்கி கொண்டு போக முயற்சி செய்தான். தள்ளி விட்டுவிட்டு ஓடி வந்து அரண்மனையில் சபை நடந்து கொண்டிருந்த போது மகாராஜா காலில் விழுந்து என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள் என்று கதறினாள் சைரந்திரி, அதாவது திரௌபதி. அப்போது அத்தனை பேருக்கு முன்னாடி இந்த சபையில், இந்த நாட்டில் எனக்கு எதிராக யார் வந்து விடுவார்கள் என்று அந்த சபையிலேயே வந்து கால் எட்டி உதைத்தான். கீழே உளுந்து கோபத்தோடு பார்த்தால் அப்பவும் தருமர், பொறுமை பொறுமை, இன்னும் 1 மாதம் இருக்கிறது பொறுமை என்று தருமர் சொன்னார். ஆனால் அந்த நேரம் விராட மகாராஜா, கீசகன் இங்கே வேண்டாம், சற்று மக்கள் எல்லாம் அனைவரும் இருக்கிறார்கள், தயவுசெய்து பொறுமையாக இரு என்றான். கோபத்தோடு உன்னை நாளை கவனித்துக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு கீசகன் சென்று விட்டார். நேராக சென்று தன்னுடைய அக்காவிடம், நான் அந்த சைரந்திரியை விரும்புகிறேன், அவள் விரும்பினால் அவளை கல்யாணம் கூட செய்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன், ஆகவே அதற்கு நீங்கள் தான் அதற்கு ஏற்பாடு பண்ண வேண்டும் என்றாள். போய் ஒரு பணிப்பெண்ணையா அப்படி என்று கேட்டாள். அவள் பணிப்பெண்ணோ இல்லை பெரிய ராஜ குடும்பத்தை சேர்ந்தவளோ அது எனக்கு தெரியாது. அவள் அழகு, அவள் எனக்கு பிடித்திருக்கிறது, அவளை நான் அடைய வேண்டும், அதற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் சொல்லி போட்டு போயிட்டான். சுதேசினி, விராட மகாராஜானுடைய மனைவி,
திரௌதியை அதாவது சைலேந்திரியை கூப்பிட்டு, இங்கே பாருமா, இந்த கீசகன் இந்த நாட்டினுடைய படைத்தலைவன், அவனுடைய வார்த்தை இல்லாமல், அவனுடைய கண் அசைவில்லாமல் இங்கே எந்த காரியமும் நடக்காது. ஆகவே அவனை கொஞ்சம் நீ பார்த்துக்கொள் என்று சொல்லி ஒரு சின்ன பழக்கூடையை கொடுத்து, இதை அவன் அரண்மனையில் கொண்டு அவனுக்கு கொடுத்துட்டு வா என்று அனுப்பினாள். இதுக்கு என்ன அர்த்தம்? இனி யாரை நம்பியும் பிரயோசனம் இல்லை, நாம் பீமனிடம் சொல்லிவிடலாம் என்று சொல்லி பீமனிடம் சமையல் கட்டுக்கு போனாள். இவளுடைய நிலைமையை சொல்லி அழுதாள். பீமன் பொங்கி எழுந்தான். அவன் எழுந்ததை பார்த்து திரௌபதி, கொஞ்சம் பொறுமையாக இருங்கள், இதில் பொறுமையாக யோசிக்க வேண்டும், அவசரப்பட்டு கோபப்படக்கூடாது என்றாள். சரி, என்ன செய்வதென்று யோசித்தார்கள். அந்த யோசனையின்படி கீசகனிடம் திரௌபதி போனாள். போய் அவள் சொன்னாள், நான் உங்களோட விருப்பத்துக்கு சம்மதிக்கிறேன், ஆனால் இது வெளியே தெரியக்கூடாது, வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது. காரணம், என் கணவன் கந்தர்வர்கள், அவர்கள் எல்லா இடத்திலும் இருப்பார்கள், எப்போ வருவார்கள் எப்போ போவார்கள் என்றே தெரியாது. அந்த விஷயம் தெரிந்தால் என்னையும் கொன்று விடுவார்கள், உங்களையும் கொன்று விடுவார்கள். ஆகவே இந்த விஷயம் ரகசியமாக இருக்க வேண்டும். ஆகவே இன்று இரவு நாட்டிய மண்டபத்துக்கு வாருங்கள், அங்கே நான் உங்களுக்காக காத்திருப்பேன் என்று சொல்லிவிட்டு வந்துவிட்டாள். கீசகனும் அதற்கு சம்மதம் தெரிவித்தான். அன்று இரவு கீசகன் ஆனந்தமாக இரவு படுக்குமுடையோடு அந்த நாட்டிய மண்டபத்துக்கு சென்றார். அதாவது இன்று இருக்கின்ற உத்தரவீர பெருமாள் கோயிலில் இருக்கின்ற நாட்டிய மண்டபம். அந்த நாட்டிய மண்டபத்துக்கு வந்தான். அங்கே பாய் போட்டு வெள்ளை ஆடை அணிந்து வெள்ளை போர்வை போர்த்தி ஒரு திரௌபதி படுத்திருந்தாள். திரௌபதி தான் படுத்திருக்கிறாள் என்று அவளோடு போய் பக்கத்தில் போய் அந்த வெள்ளை ஆடையை நீக்கினான். அங்கே பீமன் படுத்திருந்தான். பீமன் எழுந்து நின்னான். யாரடா நீ என்றான் கீசகன். வாடா, உனக்கு மாமன் மச்சான்தான், வாடான்னு சொல்லி 2 பேர்த்துக்கு பயங்கர சண்டை. அந்த சண்டையை வர்ணிக்கவே முடியாது. ஆயுதமில்லாத பீமன் வேறு இடமா இருந்தால் மரத்தை பிடுங்கி ஒரே அடியாக அடிச்சிருப்பான். அங்கே மரம் இல்லை. ஆகவே பயங்கர சண்டை, மல்யுத்த சண்டை நடந்தது. பீமனுடைய ஆணை பலத்துக்கு இந்த கீசகன் ஈடு கொடுக்க முடியுமா என்ன? கீசகனுடைய காலை பிடித்து தலையை சுற்றி தரையில் அடித்தான். ஒரே அடி கீசகன் முடிந்து விட்டான். அந்த நாட்டிய மண்டபத்திலிருந்து அமராவதி ஆற்றங்கரை தெல்லாவரி அம்மன் கோயில் வரை சுரங்கப்பாதை இருக்கிறது. அந்த சுரங்கப்பாதை வழியாக இந்த கீசகனை தூக்கி கொண்டே அமராவதி ஆற்றில் எரிந்துவிட்டு வந்து விட்டான் பீமன். அடுத்த நாள் காலையில் கீசகன் இறந்து விட்டான் என்ற செய்தி நாடு முழுக்கும் பேரதிர்ச்சியாக மாறியது. அதோடு கீசகனுடைய பங்காளிகள்லாம் வந்து என்னுடைய சகோதரனை கொன்றுவிட்டால் இதற்கு காரணம் இந்த சைரந்திரி தான். ஆகவே இவளை எங்களிடம் ஒப்படையுங்கள், இல்லை இந்த அரண்மனையை விட்டு வெளியேற்றுங்கள் என்று முறையிட்டார்கள் பிராட மகாராஜாவுடைய மனைவி கிட்டம். உடனே மனைவி இந்த சைரந்திரியை கூப்பிட்டு, நீ சென்றுவிடு, உனக்கு வேலை இல்லை என்றாள். உடனே சைலேந்திரி, மகாராணி, இன்னும் ஒரே 1 மாதம் மட்டும் எனக்கு காலக்கெடு கொடுத்துருங்கள், அதற்குள் என் கணவர் வந்துடுவார், நான் போய்விடுகிறேன். இவ்வளவு நாள் எனக்கு வாழ்க்கை கொடுத்தீர்கள், ஆதரவு கொடுத்தீர்கள், இந்த 1 மாதம் கொடுங்கள் என்றால் அந்த மகாராணியும் பயந்து கொண்டு, ஏனென்றால் இவளுக்கு பின்னாடி யாரோ இருக்கிறார்கள், கீசகனையே கொன்று விட்டார்கள், அது நாம் ஏதாவது ரொம்ப கடுமையாக சொல்லி நமக்கு ஆபத்து வந்து விடுமோ என்று எண்ணி அவளும் சரி என்று சொல்லிவிட்டாள். மேற்கொண்டு என்ன நடந்தது நாளை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.